இப்போ தமிழ்நாட்டையே உலுக்கின ஒரு சம்பவம் பாத்தீங்கன்னா 10 வயது குழந்தையோட ரேப் அண்ட் மர்டர் கோயம்புத்தூர்ல. இதற்கான தண்டனை நம்முடைய குற்றவியல் சட்டத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் அவருடைய லைஃப் லாங் இம்ப்ரிசன் பண்ணலாம், இல்லன்னா தூக்கு தண்டனையும் கொடுக்கலாம். இந்த குற்றவியல் சட்டத்தை தாண்டி பாக்சோ இதற்கு கீழையும் அவங்க மேல குற்றங்கள் பதிவாகப்படும். குழந்தைகளுக்கு எதிரான குற்றம்னு சொல்லும் போது எதெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரேப், மர்டர், பிசிக்கல் அபியூஸ், சைல்ட் போர்னோகிராஃபி, இது எல்லாமே குழந்தைங்களுக்கு எதிரான குற்றங்களுக்குள்ளதான் வரும். நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ பிரகாரம் 69,000 கேசஸ் பாக்சோல போன வருஷம் மட்டுமே இந்தியால ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. 38,000 கேசஸ் சைல்ட் ரேப் இதுக்கு கீழே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. நம்ம நேஷனல் பாலிசியுமே சில்ட்ரன் தான் இந்த கண்ட்ரியோட அசெட் சொல்றாங்க. அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு வருஷா வருஷம் குழந்தைங்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சுட்டே தான் இருக்கு. உண்மையாகவே பாதுகாப்பு இருக்கா? அதே மாதிரி குழந்தைங்களுக்கு எதிரான குற்றங்கள் மேக்சிமம் தண்டனையான தூக்கு தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிறது நம்ம சட்டம் சொன்னாலும், அதை நிறைய இடங்கள்ல ட்ரையல் கோர்ட்ல தூக்கு தண்டனை வழங்கப்பட்டாலும் இது நடைமுறையில நிறைவேற்றப்படுதா?